இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்துக்களின் மத நம்பிக்கையின்படி சூரிய பகவானுடைய வரலாறும், சூரிய பகவான் உருவானதா புராணங்கள்ல சொல்லப்படுற கதையை பத்தியும், அதோட தமிழர்களான நம்ம ஏன் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சூரியன் பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தமிழ் முன்னோர்கள் 6 கடவுள்களை முதன்மை கடவுளா கொண்டு 6 பிரிவினர்களா இருந்திருக்காங்க. அதுல கணபதியை வழிபடுறவங்க கணபத்தியம் அப்படின்னும், சிவனை வழிபடுறவங்க சைவம் அப்படின்னும், விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் அப்படின்னும், சக்தியை வழிபடுறவங்க சப்தம் அப்படின்னும், குமரனை வழிபடுறவங்க கௌமாரம் அப்படின்னும், சூரியனை வழிபடுறவங்க சோமாரம் அப்படின்னு தனித்தனி பிரிவுகளா இருந்திருக்காங்க. அப்படி இருந்த இந்த சோமார பிரிவினர்கள் தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் சொல்லி அதிகாலையில சூரியனை வழிபடுவாங்க. அப்படி அவங்க சூரியனை வழிபட்ட பிறகுதான் அவங்க தங்களுடைய காலை உணவையே எடுத்துக்குவாங்க. அதுல சில சமயம் அதிகாலையில மழைக்காலமாகவும் மேகமூட்டமாகவும் இருந்தா அவங்க சூரியனை வழிபடாம சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க சூரியனை வழிபடுறதுக்காக 2-3 நாட்கள் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்த இந்த சோமார பிரிவினர்கள் தான் 6 பிரிவுகள்ல முதல்ல காணாம போன பிரிவு. இங்க காணாம போனது அப்படின்னா அவங்க மற்ற 5 பிரிவினர்கள் கூட கலந்துட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். இப்படி அவங்க காலப்போக்குல மற்ற பிரிவினர்கள் கூட கலந்து எல்லா பிரிவுகளும் இணைந்து இந்து மதம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்துக்கள் எல்லோருமே ஒன்னா சேர்ந்து அந்த கடவுள்களுக்கு தனித்தனி நாட்களை ஒதுக்கி தனித்தனி பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம உத்தராயண காலமான முதல் நாள்ல, அதாவது தை மாதம் முதல் தேதியில சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு சூரியன் பண்டிகையை கொண்டாடுறோம். அடுத்து சூரிய பகவான் எப்படி உருவானாரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுற சூரிய பகவானுடைய வரலாறு பத்தி பார்க்கலாம். இதுல சூரிய பகவான் எப்படி உருவானாரு அப்படின்னு 3 விதங்கள்ல சொல்லப்படுது. அதுல முதலாவது விதம், பிரம்மதேவன் விஷ்ணு பகவானின் ஆணைப்படி பல கோள்களை உருவாக்குறாரு. அப்போ அந்த எல்லா கோள்களும் ஒளி இல்லாம இருள்மயமா இருக்கு. அப்போ இத பார்த்த விஷ்ணு பகவான் ஓம் அப்படிங்கிற ஒரு ஒளியை எழுப்பி அதுல பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி விஷ்ணு பகவான் சூரியனை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இரண்டாவது, பிரம்மதேவன் தன்னுடைய படைத்தல் தொழிலை விரிவுபடுத்த 7 சப்த ரிஷிகளை உருவாக்குறாரு. அதன் வழியே வந்த காசியப்பர் தட்சனுடைய மகளான அதிதியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்து இந்த அதிதிக்கும் காசியப்பருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் சிவபெருமான வேண்டி தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட தன்னை கிரகங்களின் தலைவனா நியமிக்கும்படி கேட்கிறாரு. அப்போ அதன்படியே சிவபெருமானும் சூரியனை கிரகங்களின் தலைவனா நியமிச்சதாகவும் சொல்லப்படுது. அடுத்து மூன்றாவது, காசியப்பரும் அதிதியும் திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அதிதி கர்ப்பம் அடைஞ்சிடுறாங்க. அப்படி கர்ப்பமா இருந்த அதிதி கணவர் காசியப்பருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த வேளையில அங்க மாறு வேடத்தில் வந்த தர்ம தேவதை அதிதி கிட்ட உணவை யாசகமா கேட்கிறாங்க. அப்போ அதிதி காசியப்பருக்கு உணவு பரிமாறி முடிச்சிட்டு கவனமா நடந்து வந்து தர்ம தேவதைக்கு உணவை யாசகமா கொடுக்கறாங்க. அப்போ கொஞ்சம் கால தாமதமானதுனால தர்ம தேவதை அதிதி மேல கோவப்பட்டு அதிதி கொடுத்த யாசகத்தை வாங்க மறுத்துடுறாங்க. அப்போ அதிதி தர்ம தேவதை கிட்ட, அன்னையே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க யாசகம் கேட்ட அதே வேளையில நான் என்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தேன். அடுத்து நான் கர்ப்பமா இருக்கிறதுனால என்னால வேகமாவும் நடக்க முடியல. அதனாலதான் நீங்க உணவு யாசகமா கேட்ட வேளையில என்னால யாசகம் கொண்டு வந்து கொடுக்க முடியல. அதனால இந்த கால தாமதத்திற்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அதிதி தர்ம தேவதை கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா கொஞ்சமும் மனம் இறங்காத தர்ம தேவதை கடும் கோவத்தோடு, உனக்கு உன்னுடைய கணவரும் உன்னுடைய கருவில் வளரும் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னா நீயும் உன்னுடைய கணவரும் வருத்தப்படும் விதத்தில் உன்னுடைய கருவில் உள்ள குழந்தை 12 துண்டுகளாக பிரிந்து பிண்டமாக மாறும் அப்படின்னு தர்ம தேவதை அதிதிக்கு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இத கேட்டு முதலில் பயங்கரமா வருத்தப்பட்ட அதிதியும் காசியப்பரும் தர்ம தேவதையின் இந்த சாபம் ஒரு மிகப்பெரிய வரம் அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது என்ன வரம் அப்படின்னா, ஒரு குழந்தை 12 குழந்தைகளாக உருவாகி இந்த பிண்டம் ஒரு அண்டமாக மாறும் அப்படிங்கிறது வரம். அதன்படியே அதிதிக்கு 12 குழந்தைகள் பிறந்து அந்த 12 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து மிக பெரும் சக்தியாகி பெரும் வெளிச்சத்தோடு ஒரே சூரியனா மாறிடுறாரு. அதுக்கு அடுத்து இந்த சூரிய பகவான் 7 குதிரைகள் ஒற்றை சக்கரம் கொண்ட காலம் அப்படிங்கிற தேர்ல உலாவறாரு. அந்த 7 குதிரைகளும் 7 நாட்களை குறிக்கும். இவருடைய தேரோட்டியின் பெயர் அருணன். இப்படி இருக்க இந்த சூரிய பகவான் சந்தியா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த சூரிய பகவானுக்கும் சந்தியாவுக்கும் யம தர்மராஜா மகனாக பிறக்கிறாரு. அதுக்கு அடுத்து இந்த சந்தியா என்ன செய்யறாங்கன்னா, சூரிய பகவானுடைய வெப்பம் தாங்க முடியாம சூரியனுக்கே தெரியாம தன்னை போலவே சாயா அப்படிங்கிற ஒரு பெண்ணை உருவாக்கி சூரியனுக்கு பக்கத்துல விட்டுட்டு சந்தியா சூரிய பகவானின் ஒளியை விட்டு ரொம்ப தூரம் போய் அங்க அவங்க தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது தெரியாத சூரிய பகவான் சாயாவுடன் வாழ்ந்து சனி பகவானை பெற்றெடுக்கிறாரு. அடுத்து ராமாயண காலத்துல
சூரியன் சுக்ரீவனுக்கு தந்தையாகிறாரு. அடுத்து மகாபாரதத்துல சூரியன் கர்ணனுக்கு தந்தையாகிறாரு. அடுத்து நரன் நாராயணனுக்கு தந்தையாகிறாரு. இப்படி யமதர்மராஜா, சனி பகவான், நரன், நாராயணன், சுக்ரீவன், கர்ணன் அப்படின்னு இவங்க எல்லோருக்குமே சூரிய பகவான் தான் தந்தையாகிறாரு. இப்படி புராணங்கள்ல சொல்லப்படுற சூரிய பகவான் தனிப்பட்ட முறையில எப்படிப்பட்டவர் அப்படின்னா, புராணங்கள் படி சூரிய பகவான் மிகப்பெரிய செல்வந்தர். அதே சமயத்துல சூரிய பகவான் வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னும் ரொம்பவே இரக்க குணமும் கொண்டவர். எவ்வளவு இரக்க குணம் கொண்டவர் அப்படின்னா, தன்னை வேண்டி தவம் இருந்த தன்னுடைய முதன்மை பக்தனான சத்ரஜித் அப்படிங்கிற யாதவ குல மன்னருக்கு சூரிய பகவான் தன்னுடைய சக்திக்கும் செல்வத்திற்கும் நிகரான சுயமந்தக மணிய பரிசா கொடுத்தாரு. மற்ற கடவுள்கள் வேண்டுவோருக்கு வேண்டிய ஏதாவது ஒன்றை வரமாக கொடுப்பாங்க. ஆனா சூரிய பகவான் தன்னுடைய சக்தியிலும் செல்வத்திலும் பாதிய தன்னுடைய பக்தனுக்கு பரிசா கொடுத்தாரு. அப்படி கொடுக்கப்பட்ட சுயமந்தக மணி சத்ரஜித்திடமிருந்து கிருஷ்ணரிடம் சென்று அது விஷ்ணு பகவானுக்கு சொந்தமானது. அதனால விஷ்ணு பகவான் சூரியனார் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இப்படி வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுக்கும் குணமும் தன்னை வேண்டாதவோர்க்கும் கொடுத்து உதவி செய்ய நினைக்கும் அளவுக்கு இரக்க குணம் கொண்டவர் தான் இந்த சூரிய பகவான். அடுத்து சிவன் பார்வதிக்கு சூரிய பகவான் வலது கண்ணாய் இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து சூரியனுக்கு பிடித்தது எருக்கம்பூ அப்படின்னும் சொல்லப்படுது. இதுதான் புராணங்கள்ல சொல்லப்படுற சூரிய பகவானுடைய வரலாறு. இப்போ சூரியனை நீங்க எப்படி வழிபடுவீங்க அப்படின்னும் சூரியன் பொங்கல் எப்படி வைப்பீங்க அப்படின்னும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.